அமெரிக்க ஈரான் போர் காரணமாக பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பிரதமர் மோடி கடந்த 10ஆம் தேதி முன்வைத்தார். அதன்பின் பிரதமர் முன்னுதாரணமாக தனது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை 15லிருந்து 4ஆக குறைத்துள்ளார். மேலும் தனது பயணத்தில் மின்சார வாகனங்களை அதிகரிக்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். இதுபோல் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங்கும் பாதுகாப்பு வாகனங்களை பாதிக்கு மேல் குறைத்துள்ளனர். இதேபோல் டெல்லியில் பாஜக முதல்வர் ரேகா குப்தா தனது சாலை பயண வாகனங்களை குறைத்துள்ளார். மாநில அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் அதிகாரிகள் குறைந்தபட்ச வாகனங்களை பயன்படுத்தவும், மற்றவர்கள் கார்பூலிங் முறையை, அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்து பயணம் செய்வதை ஊக்குவிக்கவும் ரேகா குப்தா அறிவுறுத்தியுள்ளார். டெல்லி கல்வி அமைச்சர் ஆஷிஷ் சூத் தனது அலுவல் பணிகளுக்கு மெட்ரோ மற்றும் மின்சார ரிக்ஷாவை பயன்படுத்த தொடங்கியுள்ளார். உபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் தனது சாலை பயண வாகனங்கள் மற்றும் அமைச்சர்கள், அதிகாரிகளின் வாகனங்களை 50% குறைக்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் வாரந்தோறும் வாகனமில்லாத தினம் அனுசரிக்கவும், 50% அரசு கூட்டங்களை இணைய வழியில் நடத்தவும் உத்தரவிட்டுள்ளார். மக்கள் பிரதிநிதிகள் வாரத்திற்கு ஒருமுறை பொது போக்குவரத்தை பயன்படுத்த அறிவுறுத்தியுள்ளார். மாபி முதல்வர் மோகன் யாதவ் தனது சாலை பயண வாகனங்களை 13லிருந்து 8ஆக குறைத்துள்ளார். அமைச்சர்களும் இதை பின்பற்றுமாறு அவர் வேண்டுகோள் விடுத்தார். இதை ஏற்று மாபி எரிசக்தித்துறை அமைச்சர் பிரத்யுமன் சிங் தோமர் மின்சார ஸ்கூட்டரில் அலுவலகம் வந்து செல்கிறார். சிறுதொழில் கழக தலைவர் சத்யேந்திர பூஷன் சிங் தனது அலுவலக வாகனத்தை தவிர்த்துவிட்டு மின்சார ரிக்ஷாவில் பயணிக்கிறார். ராஜஸ்தானில் பாதுகாப்பு மற்றும் அலுவல் சார்ந்த பணிகளுக்கு தேவைக்கு அதிக வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது என்று முதல்வர் பஜன்லால் சர்மா உத்தரவிட்டுள்ளார். சத்தீஸ்கரில் காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் பிற காவல்துறை அதிகாரிகள் தற்போது மிதிவண்டிகளில் அலுவலகம் செல்ல தொடங்கியுள்ளனர். குஜராத்தில்